மல்லை சத்யா அவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் உணர்றது என்பது கட்சிக்குள்ள இருந்து நான் உணரும்போது உங்களை மையப்படுத்தி உங்களை வைத்து காய்கிறது அல்லது பிரச்சனை இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியும். சில நேரத்தில் எனக்கே பல பேர் சொல்லுவாங்க எப்படி எல்லாம் வாய்ப்பு இதெல்லாம் அப்படின்னு. ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தளபதி விஜய் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. இந்த வகையில திரு துரை வைகோ அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டது. ஆமா, ஒரு யங்ஸ்டர். மல்லை சத்யா அவர்களுக்கு இளமையாக இருக்க போது அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்படல. துரை வைகோ அவர்களை வந்து நியமனம் செஞ்சதுக்கு மனசுல ஒப்பலை, பிடிக்கல, இவரெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுங்க. ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணத்தின நீங்க முதல்ல போய் நின்னது, ரஞ்சித்தினுடைய படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, ஃபேஸ்புக்ல பதிவுகள் போடுறது, உங்களுக்கும் ரஞ்சித்துக்குமான ஒரு உறவே ஒரு கேள்விக்குறியா இது. இந்த பின்னணியில இந்த கட்டமைப்புல வந்திருக்க முடிய வாய்ப்பே இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைட் பாயா வச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு எடுபடி வேலை வச்சிருப்பாங்க. ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறோம், காஷ்மீர் மக்களுக்கு. ஈழத்தமிழர் நீங்க குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறார். சீரியஸா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க. உலகெங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைச்சு நாம தான் ஜெயிக்கணும், நமக்கான நிலம் இது, வெல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி அவர் தான் ஈடுபட்டு இருக்கிற செஞ்சு. அது பேசிட்டு போக வேண்டியதுதானே. வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், மல்லை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பன்முக திறமையாளர் திரு மல்லை சத்யா அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். மதிமுகவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மதிமுகவுக்குள்ளேயே மல்லை சத்யா அவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு? அப்படி ஒன்று இதெல்லாம் கற்பனைக்கப்பால ஒரு செய்திகளாக இருக்கிறது. மதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எதிரான எந்த நகர்களும் இருப்பதா நான் அறியல. ஏன்னா பொதுவெளியில் நீங்கள் பார்க்குறது என்பது வேறு, பட் நான் உணர்றது என்பது கட்சிக்குள்ளேருந்து நான் உணரும்போது எனக்கு எந்த மாற்றத்தையும் நான் காணலை. அதில் கட்சிக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தெரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உங்களை நோக்கி, அதாவது உங்களை மையப்படுத்தி உங்களை வைத்து காய்கிறது அல்லது பிரச்சனை இருக்க மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இல்லை, 30 ஆண்டுகள் வந்து ஒரு தலைவனை நம்ம வந்து உயிராக நேசித்து அந்த தலைவன் கூடவே நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்குறோம். அப்படி போகும்போது சில காலகட்டங்களில் இப்படி ஒருத்தரால் நகர முடியுமா அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆட்சி அதிகாரம், அது பவர் பாலிட்டிக்ஸ்னும் போது அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு கூட போயிட்டுருக்கிறாரு அப்படின்னும் போது சில நேரத்தில் எனக்கே பல பேர் சொல்லுவாங்க எப்படி எல்லாம் வாய்ப்பு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏதோ தெரியல, அந்த தலைவர் மேலே இருக்கிற நமக்கு ஒரு ஈர்ப்பு, அவர் மேலே இருக்கிற ஒரு பற்று, அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோன்ற மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே எந்த எதிர்பார்ப்பும் நான் யோசிக்கவே இல்லை. நான் சட்டமன்ற தேர்தலாம் நிற்கணும்னு கூட நான் விரும்பினதே இல்லை. 96 முதல்ல என்னை திருப்பூர் தொகுதியில் நிற்க வைக்கும்போது தலைவர் வந்து அப்போ வந்து என்னை வந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிற்க வச்சா நல்லா இருக்குமே ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொன்னார். பட் அப்போது அரசியலில் மதுராந்தகத்தார் வந்து என்கிட்ட அவர் சொன்னது இல்லை, இளம் வயசில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்ம நிறைய பாரத்தை சுமக்க வைக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 96 நான் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று இந்த அநேகமாக அந்த வட மாவட்டங்களில் அல்லது சென்னை மண்டலத்தில் 10,000 வாக்குகளை அடர்ந்த தொகுதிகளில் அநேகமாக என்னோட தொகுதியை கூட இருக்கும். என்னோட தொகுதி இன்னொரு அதே மாதிரி இன்னும் 2 தொகுதிகள் இருக்கும், அவ்வளோதான். அதை நான் வந்து தொடர்ந்து தக்க வச்சுட்டு வரேன். மக்கள் நல கூட்டணியில் நிற்கும்போது கூட முதல் வாக்கு வந்து தலைவரோட தொகுதியாக இருக்கிற கோயில்பட்டியில் வந்து என்னோட ஒரு 500 ஓட்டு அதிகம் வாங்கினாங்க. தமிழ்நாட்டிலேயே மதிமுகவில் நான் 2வது தொகுதி, நான் அதிக வாக்கு வாங்கினது நான் தான். அப்போ கூட நான் நிற்கணும்னு நான் விரும்பவே இல்லை. நீங்கள் 30 வருடமாக நீங்கள் தலைவரை நேசிக்கிற ஒருத்தரை அவர்கிட்ட நான் எனக்கு கூட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, அடுத்த தலைவராக ஒருத்தரை போகும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதுலேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க, வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க. ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா? என்னை பொறுத்தவரையிலுமே நீங்கள் அவருக்கும் போய் வேலை செஞ்சுருக்கீங்க, காய்கறி நிறுத்தி கொடுத்து வாக்கு சேகரிக்க போகிறீங்க, மற்ற இடங்களுக்கு போகிறீங்க, அது ஒரு இல்லை, அது வந்து அவர் அரசியல் களத்தில் என்பது நம்ம வந்து நம்முடைய அணி வெற்றி பெற்றாகணும், நம்முடைய வேட்பாளர் அவர்.
பட் 1000 இருந்தாலும் வந்து எங்க தலை என்னுடைய மகனை என் தலைவர் எப்படி நேசிக்கிறாரு, எங்க குடும்பத்தை எங்க தலைவர் எப்படி நேசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது என் தலைவருடைய மகன் என்பது கூடுதல் சிறப்பு அதுல. கட்சியோட முதன்மை செயலாளர் என்பது ஒண்ணு. அடுத்ததாக வந்து எங்க தலைவருடைய மகன் என்பது எனக்கும் கடமைகள் இருக்கு, எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எனக்கும் பொறுப்புகள் செயற்குழு, இருக்கு. பொதுக்குழு கூட்டங்கள்லயே ஒரு ஒவ்வாமை வருது. பல பேரு தலைமைக்கு நேரா கடிதங்கள் எழுதுறாங்க. எழுதி அது நம்முடைய விருப்பினாங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. கொஞ்சம் கூட சரியில்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்றாங்க. மல்லை சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு துடிப்போ அல்லது ஒரு எந்த இல்ல, அது அது சரியான வார்த்தை சொல்றதுக்கு இல்ல. நீங்க சரி இருக்குமா? அப்படி இருக்குமா? எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரே காரணங்களா பார்க்கணும். 2 காரணங்கள் இருக்கும். ஒண்ணு அரசியல் காரணங்கள், இன்னொன்னு கொள்கை ரீதியான காரணங்கள். நீங்க அரசியல் ரீதியா நம்ம பார்க்க போனா, கொள்கை ரீதியா சில விஷயங்கள்ல அது மாறுபட்ட சிந்தனை ஓட்டங்கள் இருந்தாலும், அரசியல் ரீதியா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு லீட் பண்றது வந்து எல்லாரும் விரும்புற ஒரு பார்வை முழுமையா தமிழ்நாடு ஃபுல்லா அல்லது இந்தியா முழுவதும் அந்த ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு வந்து ஜோ பைடன் வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து இறக்கப்பட்டு கமலா ஹாரிஸ் தமிழகத்தை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கான தேர்வா அவங்க அமைகிறாங்க. இது உலகம் வந்து முழுவதும் இந்த நிலை இருக்குன்னு சொல்றீங்க. உலகம் முழுவதும் இந்த நிலைமை இருக்குது. அதால அந்த பயணத்துக்கு அவர் சரியா இருப்பாருன்றது. ஏன்னா இன்னைக்கு புதிய புதிய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நடிகர் தளபதி விஜய் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. இளம் தலைமுறை அவரை நோக்கி படையெடுக்குது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அவர் இதுவரையிலும் நல்லா சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கிறாரு. இளைஞரணி செயலாளராக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வகையில திரு துரை வைகோ அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆமா, அவர் யங்ஸ்டரு. மல்லை சத்யா அவர்களுக்கு இளமை இருக்க அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்படலையே. இல்ல, அது அந்த காலகட்டத்தில் நீங்க நாங்கள் எப்பவுமே எதிர்நீச்சலில் தான் போட்டிருக்கிறோம். நான் வந்து விரும்பி நின்னேன்னு நான் நினச்சேன்னா, கடந்த 2021 இப்போ மதுராந்தகம் தொகுதியில் நான் நிற்கணும்னு நான் விரும்பினேன். காரணம் ஒரு பெரிய எதிர்நீச்சல் அரசியலில் வந்து இது இது ஒரு சரியான காலகட்டம். சட்டமன்றத்தில் போய் நல்லா சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி உண்மையிலேயே விரும்பின இது. அதுக்கு முன்னே நடந்த மக்கள் நல கூட்டணியில் நான் நிற்க மாட்டேன்னு ஓடனேன். தலைவர்கிட்ட சொன்னேன், என்னால் நிற்க முடியாது. பொருட்செலவு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு கடன் வாங்கிக்கின்னு எவ்வளோதான் நம்ம கடன் கட்ட முடியும். நான் வந்து பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை இல்லை, எங்கள் அப்பா ஒன்றும் பெரிய நிலச்சி வாழ்ந்தவர் இல்லை. எங்கள் அப்பா வந்து மத்திய அரசு ஊழியர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை அரசியல்வாதி. அப்போது நான் நில வணிகம், என்னுடைய உணவகம், ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். பட் இதெல்லாம் போனதுக்கப்புறமும் நண்பர்கள் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் ஒரு காலகட்டத்தில் செல்வந்தர்கள் நிறைய பேர் என் கூட இருந்தாங்க. பட் இந்த அரசியல் எதிர்நீட்சி அரசியல் என் கூட வர முடியாமல் போன காலகட்டத்தில் வந்து இது போட்டியிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் தலைவர்கிட்ட. எனக்கு வேண்டாம், நிற்க முடியாது அப்படின்னு. அதுபோல் அதுக்கு முன்னே அதே மாதிரி தான் 2001 வந்து செங்கல்பட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதி, 96 சட்டமன்ற தொகுதி. அப்போல்லாம் வந்து ஜெயிப்போன்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. தோல்வி நிச்சயம் சொன்ன போதும் நாங்கள் போய் களத்தில் நின்னோம். ஆனால் இப்போ வெற்றியின் போது போய் நிற்கணும் போது எளிதான ஒன்று. ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது. நான் அதை தான் துவக்கத்திலே சொல்லிட்டேன். ரொம்ப எதிர்பார்த்தப்போ திமுக கூட்டணி நமக்கு இணக்கமான ஒரு சூழல் கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும்போது திரு மல்லை சத்யா அவர்கள் நிற்பதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது ஏன் எங்க இந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவில் இருக்குது. அதே மாதிரி கூட்டணி பலம் இருக்குல்ல, கூட்டணி உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு இல்லை, அதெல்லாம் வந்து முழுசாவே நம்ம அவங்கள நம்ம நம்பி இருக்க முடியாது. தேர்தல் வந்து அவங்கள நம்பி தான் மூவ் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருட்களை செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதை நோக்கி நகர்றாங்க. ஆனால் இப்போ இருந்தாலும் அது வந்து முழுமையாக அவங்கள நம்பியே நம்ம நிற்க முடியாது. நம்மளுடைய சுயமான நீங்கள் என்னதான் பொது வாழ்க்கையில் மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு இருந்தாலும் பணம் வந்து பிரதான காரணமாக இருக்குது. நான் கூட கடைசியாக திருப்பூர் தொகுதி விசிகாக்கு SS பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமாம், அது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க திமுகவில். அவர் இதயவர்மன் சொல்லிட்டு அவர் நின்று ஜெயிச்சாரு. அதெல்லாம் அந்த தொகுதி தாங்கள் வெற்றி பெற்ற எந்த தொகுதியும் கொடுக்க மாட்டேன்னு தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அதால் எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகும்னு நினச்சாங்க. அப்புறம் மதுராந்தகம் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு எந்த தொகுதியும் வேண்டாம்னு நான் சொன்னேன். இப்போ கூட 2022 மே மாதம் 22ஆம் தேதி நான் நினைக்கிறேன், நான் வந்து கடைசி அங்கே பொதுச்செயலாளர் சந்திக்கும் போது
இந்த உட்கட்சி தேர்தல் வரும்போது கூட தலைவர் யார் யார் பொறுப்புக்கு வர போகிறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது நான் கொஞ்சம் தயங்குனீங்க. தயங்கினேன். பொறுப்பு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் பணியாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னேன், இல்லைண்ணா நான் வந்து துணை பொதுச்செயலாளர் நான் இருந்துட்டேன். வேற யாரோ ஒருத்தர் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு சரியாக பணியாற்றுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுங்க. நான் வந்து காலம் முழுவதும் உங்கள் கூட தான் இருப்பேன். அதில் பொறுப்புக்காக தான் மல்லை சத்தியானதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் வந்து இல்லை நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு அவர் தலைவர் விரும்புகிறாரு. அதில் நான் இருக்க வேண்டிய சூழல். இல்லைன்னா அந்த பொறுப்புக்கு வேறு யாருன்னா அதை தான் வந்திருப்பாங்க. அதில் பொறுப்புகளையோ அந்த அதிகார அரசியல் நோக்கியோ நம்ம வந்து முழு கவனத்தை செலுத்தலை. இவ்வளவு இவ்வளவு இணக்கமாக ஒரு கட்சிக்காக கட்சியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மல்லை சத்யா அவர்கள் மீது திடீர்னு ஒரு இணையவழி தாக்குதல் அது எதனால அப்படி உருவாகுது? ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட் வருது. நீங்க போயிட்டு வந்து ஒரு நிகழ்வுக்காக ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டுக்கு நீங்க வலுக்கட்டாயம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தம் வருது. அது என்னன்னா ஒரு கட்சிக்குள்ள இருந்து வருதுதான் அது எதிர்ப்புங்கிறது. இப்ப துரை வைகோ அவர்களை வந்து நியமனம் செஞ்சதுக்கு மனசுல ஒப்பல, பிடிக்கல, இவரெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுங்க அப்படின்னு கடுமையான சொல்லி முடிச்சு வெளியே போனவங்க இருக்காங்க. அதுல இருந்து கடிதம் எழுதி கொடுத்தவர்களும் நிறைய பேர் வெளியே போனாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லாம கட்சியோ பதவியோ பொறுப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் கட்சிக்காமடன்னு சொன்னவர்களை இருக்கக்கூடிய திரு மல்லை சத்யாவுக்கு ஏன் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் அந்த தோழர் வந்து அறியாமல் செய்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவித்து அதே சமூக வலையத்தில் போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது பார்க்கல. பட் இருந்தாலும் நான் அது கூட போட்டிருக்க மாட்டேன். பட் என்னென்னா திராவிட இயக்கத்துடைய அந்த பயணம் வந்து தவறான பாதையில் போயிடக்கூடாது. மதிமுக உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் அந்த சகோதர சகவாழ்வு, ஆதிக்கமற்ற சமுதாயம், சமத்துவ சமுதாயம் உருவாக்குவோம். இதெல்லாம் திராவிட இயக்கத்துடைய அடிப்படை நோக்கணும் போது அதில் ஒருத்தர் வந்து சில சாயம் பூசணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக வந்து நான் என்ன பொறுத்தவரை என்னன்னா ஒரு ஐடென்டிட்டி அரசியலை நான் விரும்பலை. ஒரு 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 மத பின்னணி அல்லது ஒரு சாதிய பின்னணி இதை கடந்து நம்ம அரசியலில் பயணித்து வந்திருக்கிறோம் இவ்வளோ நாட்களாக. அப்போ திடீர்னு இப்போ வந்து உனக்கு மேலே ஒரு சாயத்தை பூசி உன்னை தனிமைப்படுத்தி ஒரு ஐசோலேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழல் வந்துடுமோ என்பதற்காகத்தான் நான் அது வந்து உடனடியாக இப்போ இப்போ உங்களுடைய நகர்வுல சமீப காலமா வாட்ச் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு நீங்க வந்து தொடர்ச்சியாக ரஞ்சித்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கருத்துக்களை போட்டே இருக்க மாதிரி அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரியே இருக்கும். ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணத்தின நீங்க முதல்ல போய் நின்னது, ரஞ்சித்தினுடைய படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, ஃபேஸ்புக்ல பதிவுகள் போடுறது, அல்லது அவர் இது சமூகம் தாண்டி சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவுகளை போடுறது. இல்லை அது என்னன்னா இந்த சமூக நீதி என்கின்ற போது நம்ம பார்க்க வேண்டியது யாருக்கு சமூக நீதி. இந்த மண்ணுடைய பூர்வக்குடி மக்கள் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். நீங்கள் ரொம்ப அடிக்கோடிட்டலாம். தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். எனவே அந்த மக்களுடைய மேன்மைக்கு யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்காக நம்ம வந்து முழுசாக அவங்க கூட இருந்து நம்ம களமாடலனாலும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து நம்ம அவங்க கூட நிற்கிறது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அந்த தங்கலான் திரைப்படம் வருகின்ற போது அதை எதிர்த்து நிறைய சாதிய ரீதியாக மத ரீதியாக நிறைய எதிர்கருத்துக்கள் வந்து ரஞ்சித் மேலே வந்தபோது நான் என்னுடைய பார்வையில் அந்த படம் என்ன அப்படின்ட்டு அது குறித்து நம்ம போட்டிருந்தோம். அவ்வளோதான். நான் இதுக்கு முன்னே அதே மாதிரி தான் ஜெய்பீம் திரைப்படம் வந்த போதும் என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன். அப்போது சமூகத்தில் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான ஆதரவு சக்திகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் நான் அவருக்கான களத்தில் நின்றவன். இல்லை அந்த ஆங்கிளை தாண்டி உங்களுக்கும் ரஞ்சித்துக்குமான உறவே ஒரு கேள்விக்குறியாகுது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தானே இப்போ பேசப்படுது. நல்ல சகோதரர்கள், நல்ல நண்பர்கள். நாங்கள் அவரு இவர் போறாரு, அவர் படத்துக்கு சப்போர்ட் பண்றாரு, ஒரு பதிவு போடுறாரு. இது என்னன்னா ஒரு மாறுபட்ட கோணத்தில் அந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அந்த படத்தை வந்து வாழ்த்த வேண்டிய கடமை நம்ம தமிழக மக்களுக்கு இருக்கிறது. ஒரு பரிதாபத்தின் பேரில், பச்சாதாபத்தின் பேரில் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் ஒரு பார்வை இருக்கே. அதுக்கான வாய்ப்புகள் பண்ணி அவர் பரிதாபப்பட வேண்டிய இடத்துல அவரும் இல்லை, கலைத்துறையும் இல்லை. அவர் வந்து இந்த காலகட்டத்தில் நிமிர்ந்து நிற்கிறார்ல. இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியாது என்று சொன்ன காலகட்டத்தில் இந்த திரைப்படம்னா இவங்க தான் இதுக்கான முகம் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் அதை உடைத்து நுறுக்கி அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சகாப்தத்தின் சாட்சியாக நிற்கிறாருன்னா
அவரை வாழ்த்த வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. மிகப்பெரிய வார்த்தையா இருக்க. சகாப்தத்தின் சாட்சியை ஆமா. நிக்கக்கூடிய. சகாப்தம் இது இது ஒரு பெரிய சகாப்தம் தான். இதுவரையிலும் இந்த இந்த பின்னணியில இந்த கட்டமைப்புல ஒரு வந்திருக்க முடிய வாய்ப்பே இல்ல. ம். எங்கேயோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைட் பாயா வச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு எடுபிடி வேலை வச்சிருந்திருப்பாங்க. மொத்த சூழலும் மாறப்பட்டிருக்கு. மாறி இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகலையா உங்களுக்கு? மொத்த திரைச்சூழலே வந்து அதனுடைய பின்னணி மொத்தமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த 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 ஸ்கேப் ஒரு ஒரு இடம் கூட கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒரு காலகட்டத்துல இல்ல புறக்கணிக்கப்பட்ட அப்ப இருந்து கருதல் இப்பயும் தானே. அதே மாரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இப்ப தகுதி திறமையின் அடிப்படையில அவங்க சாதிச்சுட்டு வராங்க. ம். அதால அவங்களுக்கான வாய்ப்புகள் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ரஞ்சித்தோட பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அது. அது நெடும் பயணமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை ஒரு எதிர்காலத்துல தருவாரு. அந்த அடிப்படையில ஒரு சகோதரத்துவ அடிப்படையில எந்த விதத்திலும் அவர்கள் வந்து சமூகம் சார்ந்து ஒரு எழுச்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில திரு மலைசக்தி அவர்களை அவர் சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தினுடைய அதுலேருந்து நீங்க இந்த இது போன்றக்கூடிய பிரச்சனைகளை சொல்லாடல்களை நீங்க எதிர்கொண்டே வரீங்களே. இல்ல. அதுல என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன். ஆனா என்னமோ கொரோனாவுக்கு முன்ன, கொரோனா காலகட்டத்துல அமெரிக்காவில் மினிசோட்டா மாகாணம் என்ற ஒரு மாகாணத்துல மினியாபோலிஸ் என்ற ஒரு பகுதியில ம். ஜார்ஜ் ஃப்ளைடுன்னு ஒரு கருப்பின இளைஞர் ஆமா. வந்து காலால் அமுத்தி வலது கால் முட்டியை போட்டு 9 நிமிடம் ஒரு காவல் அதிகாரி போட்டு அவரை நெரிச்சு சாகடிக்கிறார். அன்னைக்கு வந்து ஜார்ஜ் ஃப்ளைட் என்பது ஒரு மிகப்பெரிய சமூக செயல்பாட்டாளர் அல்ல, ம். அல்லது புகழ்பெற்ற எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு அரசியல் பின்புலம், ஒரு அதிகாரி அப்படிலாம் இல்லை. அவர் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. ஆனால் அவர் கொல்லப்பட்ட முறை இருக்குல்ல, ம். அதுக்காக அன்னைக்கு வந்து தமிழகம் எழுந்தபோது அவருக்காக நான் பேசியிருக்கேன், அவருக்காக நான் எழுதியிருக்கேன். என்னுடைய நீங்கள் கட்டுரை பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கொலியில் கூட தலைவர் அந்த கட்டுரையை போட்டிருந்தார். ம். அப்போ எங்கேயோ ஒரு அமெரிக்காவில் ஒரு அந்த அந்த நாட்டில் மிகப்பெரிய முன்னேறிய நாட்டில், அணு ஆயுத வல்லரசு நாட்டில் இன்னைக்கு அந்த மனித உரிமை மீறல்கள் நடக்கின்ற போது அதை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ம். அதேதான் இப்பொழுது ஒலிம்பிக் போட்டியில் நம்முடைய சகோதரி அந்த மல்யுத்த வீராங்கனை புறக்கணிக்கப்பட்டு அவருக்காக நான் எழுதியிருக்கிறேன். ம். கடுமையாக அவர்களுக்காக அவங்க வெற்றி பெறுவாங்க நம்ம நினைச்ச போது அது பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அது அது குரலற்றவருடைய குரலா நமக்கு ஒழிக்கணும்னு தான் இந்த அரசியல் பொது வாழ்க்கை. இல்லைன்னா இதுக்கு இப்போ அரசியல் நான் எனக்கு என்னப்பா நான் வேலையை பார்த்து போறேன்னு போயின்னு இருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் பொது வாழ்க்கை என்பது எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கான குரல் ஒதுக்கப்பட வேண்டும் தான். ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறோம், பாலஸ்தீனருக்கு குரல் கொடுக்குறோம், காஷ்மீர் மக்களுக்கு குரல் ஈழத்தமிழ் நீங்க குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாரு. அது நிறைய பேர் வருவாங்க. அது நிறைய பேர் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தில் திடீர்னு ஒரு ஸ்டென்ட் காட்சி வரா மாதிரி, ஒரு காதல் காட்சி வரா மாதிரி. 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு. அப்ப மதிமுக கூட 36 லட்சம் வாக்குகள் பெறலையே. இப்போ நான் தனியாக நின்னா நாங்கள் அதை கடந்து வெற்றி பெற்றுருவோம், அது வேறு விஷயம். ஆனால் அது அவங்களது வந்து இது இந்த இந்த அரசியல் என்பது நீங்கள் நெடிய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகளை யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஈழத்தமிழர் விடுதலை, அதே போல தன்மான தமிழர் எழுச்சி அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்து வைகோ அவர்கள் பேசியவர் தான் வெளிவந்தது. இன்னைக்கு அதே அந்த உணர்ச்சியோட அதே இது செயல்பட்டு இருக்கா மதிமுக? நிச்சயமாக. இப்போ கூட சமீபத்தில் ஐயா கவிஞர் காசி ஆனந்தனுடைய விலங்கை உடைத்துன்னு ஒரு புத்தக வெளியீட்டுக்கு தலைவரால் நான் அனுப்பப்பட்டேன். அங்கே போய் மதிமுக இந்த ஈழத்தமிழுடைய வரலாற்றில் தலைவர் வைகோக்கு நிகராக பணியாற்றிருக்கலாம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பணியாற்றலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து பணியாற்றுவது என்பது கடினம். அந்த கடமையை தலைவர் வைகோ செய்திருக்கிறார். ஈழத்தமிழுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அன்னை இந்திராவையும் பிரிக்க முடியாது. அந்த வரலாற்றில் அவங்க எழுதப்பட்டிருக்கிறாங்க. அதுபோல் தான் அடல் பிஹாரி வாஜ்பாயும் தலைவர் வைகோவும் 2வது கட்டத்தில் அவங்களுக்கான பயணத்தை செய்திருக்கிறாங்க. அப்போது ஈழத்தமிழர்களுக்கு என்னென்னலாம் தலைவர் வைகோ செய்திருக்கிறார் என்பது உலகம் அறிந்தது. ஈழத்தமிழர்கள் உண்மையான அந்த போராளிகள் அறிந்தது. அவர் தான் போய் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் போய் பேசினார். செம்மணியில் வந்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்ற உடல்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க சொல்லி தலைவர் போய் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் தான் செம்மணியில் நோண்டி எடுக்கப்பட்டது, ஆதாரமாக்கப்பட்டது. அதே போல் தான் பெல்ஜியம் நாட்டு தலைநகர் பிரஸ்ஸல்ஸில் ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடக்குது. அங்கே போய் தலைவர் வைகோ பேசணும் தான் பொது வாக்கெடுப்பின் மூலமாக தனித்தமிழ் மலரும்னு சொன்ன முதல் இது 2009ஆம் ஆண்டு அந்த புலிகளுடைய
துவக்குகள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னால் யார் இது குறித்து பேசுவாங்கன்னு ஏங்கி இருக்கின்ற போது அது குறித்து பேசிய தலைவர் வைகோ தான். இன்றைக்கும் புலிகள் மீதான தடையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் தோறும் சென்று சட்ட போராட்டம் நடத்துகின்ற தலைவர் வைகோ அவர்கள் தான். இது ஏதோ மேடையில பேசுறது. அவங்க இப்ப ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, மதிமுக பேசுறதுல திமுகவோட போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 2 சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கும் போய் ஐக்கிய மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி உருவாகி வந்திருக்கு. அவங்க தான் பேசுறார்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக. என்ன சீரியஸா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க? இல்லை, இது ஒரு நகைச்சுவை நேரம் மாதிரி, ஒரு இடைவெளி மாதிரி ஒரு நகைச்சுவை அது. அவங்கெல்லாம் அதுக்கான இடத்துக்கே வர முடியாது. ஏன்னா அண்ணன் சீமான் மேலே நான் ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறவன், அவன் என் மேலே ரொம்ப பற்று கொண்டவர், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஈழத்தமிழுடைய வரலாற்றில் வைகோ என்ற அந்த ஆளுமை இல்லாமல் யாரால் அதை எழுதிட முடியாது. இவர் வந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைச்சு நாம தான் ஜெயிக்கணும், நமக்கான நிலம் இது, வெல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி அவர் தான் ஈடுபட்டு இருக்கிற செஞ்சுட்டு. அது பேசிட்டு போக வேண்டியது தானே, மேடைகளில் பேசிட்டு போக வேண்டியது தான். அதுக்கும் அது களத்துக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? இது எளிமையான விஷயம், ரொம்ப தெளிவான செய்திகள். அவர் அப்படியே தான் பேசிட்டு போனோம். இப்ப 36,000 லட்சம் வாக்குகள் வாங்கினாருன்னா, இப்ப நீங்க இந்த அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு 30 ஆண்டுகள் வரலாற்று நீங்க எடுத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வந்துருக்குது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த இடத்துல வந்துருக்குது, அதே போல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த இடத்துல வந்திருக்குது, மறுமலை திமுக அந்த இடத்துல இருந்திருக்குது, இப்போ அந்த இடத்துல சீமான் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாளைக்கு அவரே வேற ஒரு சூழலுக்கு வரும்போது இந்த மாற்றம் நிகழும். அப்ப தமிழ்நாட்டோட திமுகவோட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களால் வெற்றி பெற முடியாது என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ திராவிட முன்னேற்றங்கள் ஒரு வலிமையான கட்சி, ஆனால் இருந்தாலும் தங்களுக்கான ஆதரவு சக்திகளை அவங்க அரவணைக்கிறாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான அதுதான் ஸ்ட்ராட்டஜி. சும்மா மேடையில் நின்று பேசிட்டு கத்திட்டு போறது என்பது அதுக்கு அது அவ்வளவுதான். ஆனா உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்க நீங்க கத்திட்டு போறான்னு சொல்றீங்க. இல்ல, அது அப்படிதான். அது உணர்ச்சி பொங்க பேசுவது என்பது கத்துறது என்பதுல எல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல தமிழ்ச்சங்கங்கள் என்பது எங்களுடைய பணிகள் என்பது வேறு. தமிழ்ச்சங்க பணிகள் இல்ல. எது சொல்ல வந்தேன்னா, அதை வச்சு ஒரு புஸ்தகத்துக்கு ரிவ்யூ பண்ணக்கூடியவருக்கு நீங்க. ஆமா. ஆனா அது இந்த சூழ்நிலையில தத்துறதையும் ரெண்டு ஒரு தளத்துல ஒப்பிட்டு பேசுறீங்க. அதுல என்னன்னா, நீங்க அவரோட பேச்சுல இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியலமைப்புல இதெல்லாம் சாத்தியமா வாய்ப்பானா? நிச்சயமாக இல்லை, வாய்ப்பே இல்லை. அந்த முடிவுக்கு மதிமுக வந்துருச்சு. நாங்க தெளிவா பல வருஷம் முன்னாடியே வந்துட்டீங்க. இல்ல, அது என்னன்னா, நாங்க வந்து 96ல தனியா நின்று பார்த்தோம், 2001ல தனியா நின்னோம், மக்கள் நல கூட்டணி போனீங்க, ஒரு தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி என்பது 6 தலைவர்கள், அப்பழுக்கற்ற தலைவர், தமிழ்நாட்டுடைய தூய்மையான அறம் சார்ந்த அரசியல் முன்னெடுத்த தலைவர்கள்.